இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, சில காரியத்தை நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு போகாம இக்னோர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம நிறைய பேர் என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்டு இருதயத்துல கொண்டு போய் சிந்தையில சிந்திச்சு அப்செட் ஆகி இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். பேசுறதை ஏத்துக்கிறோம், திட்டுறதை ஏத்துக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இப்படி ஏத்துக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. என்ன குறிச்சு 10 பேருக்கு 10 ஐடியா இருக்கும், உங்களை குறிச்சு 10 பேருக்கு 10 ஐடியா இருக்கும். ஒருத்தர் இப்படி பண்ணலான்னு, ஒருத்தர் இப்படி பண்ணலான்னு. அது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பை பொறுத்து. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்ம செய்யற பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போவோம். அப்படி ஏதாவது ஒரு வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு போகாதீங்க. சிலதை இக்னோர் பண்ணுங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க, விட்டுருங்க. சிலதை ஆஃபீஸில் விட்டுறணும், சிலதை வீட்டு வாசப்படியில் விட்டுறணும், சிலது பேசின உடனே விட்டுறணும். இந்த ஞானம் தேவை. எதை உள்ள கொண்டு போகணும், எதை உள்ள கொண்டு போகாது என்கிற ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பலவீனமாயிருவீங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் சமாதானம். ஏன் அவங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போகிறது. பிள்ளை ஒரு விஷயம் வந்துச்சா உடனே அதை நினைச்சு ஃபீல் பண்றது. பரவாயில்ல, பிள்ளை அந்த பாதையில போட்டோம், அந்த பாதையில போனாதான் உருவாக்கப்படுவான். 10 வருஷம் தாண்டி சரியாயிரும். அடுத்த சூழ்நிலை நீங்களும் அதே பாதையில தான் கடந்து வந்தீங்க, பிள்ளையும் அந்த பாதையில கடந்து வந்துச்சு. அந்த பிள்ளை ரெடி, நீங்க எப்படி ரெடி ஆனீங்களோ அதே போல உங்க பிள்ளையும் ரெடி ஆகும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை உடனே இருதயத்துக்குள்ள கொண்டு போகுது. ஐயோ, என் மகளை திட்டான், என் மகனை திட்டாங்க, எப்படி அவன் பொக்குன்னு போயிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி உடனே போய் எமோஷனல் ஆகி நம்ம கஷ்டப்படுறோம். அதனால இன்று ஒரு கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இக்னோர் பண்ண வேண்டியதை நான் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாத விஷயத்தை நான் உள்ள கொண்டு போகக்கூடாது. அதை அங்கேயே கழிச்சு கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க